மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரை சேர்ந்த தொழிலதிபர் ராஜா ரகுவன்ஷி, அவரது மனைவி சோனம் ஆகியோர் திருமணமாகி கடந்த மாதம் மேகாலயாவுக்கு தேனிலவு சென்றனர். அங்கு கிழக்கு காசி மலை மாவட்டத்தில் தொடர் மழை பெய்யும் சிரபுஞ்சிக்கு பயணித்துள்ளனர். நான்கிரியாட் கிராமத்தில் விடுதியில் தங்கி தேனிலவை கொண்டாடியுள்ளனர். பின்னர் வாடகை ஸ்கூட்டரில் மே 23 வெளியே சென்ற அவர்கள் விடுதி அறைக்கு திரும்பவில்லை. இருவரது செல்போன்களும் சுவிட்ச் ஆஃப் ஆகியிருந்ததால் அவர்களது பெற்றோர் அச்சமடைந்தனர். இதையடுத்து மேகாலயா போலீசாரிடம் அவர்கள் புகார் கொடுக்க தேடுதல் வேட்டையில் இறங்கியது காவல்துறை. அவர்களின் வாடகை ஸ்கூட்டர் ஷோராரீம் என்ற பகுதியில் கேட்பாரற்று கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டதால் இருவரும் மர்ம நபர்களால் கடத்தப்பட்டிருப்பார்கள் என போலீசார் சந்தேகமடைந்தனர். கடந்த 10 நாட்களாக தீவிர தேடுதல் வேட்டை நடைபெற்று வந்த நிலையில் வாகன நிறுத்துமிடம் அருகே உள்ள ஒரு பள்ளத்தாக்கு பகுதியில் இருந்து கணவர் ராஜா ரகுவன்ஷி உடல் மீட்கப்பட்டது. அவர் கொலை செய்யப்பட்ட நிலையில் அருகே கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட கத்தியையும் போலீசார் மீட்டுள்ளனர். மேலும் சம்பவ இடத்தில் இருந்து பெண்ணின் வெள்ளை சட்டை, உடைந்த அலைபேசி ஆகியவையும் மீட்கப்பட்டுள்ளதால் ராஜாவை கொன்ற கும்பல் சோனத்தை கடத்தி சென்றார்களா என போலீசார் சந்தேகமடைந்தனர். இதையடுத்து தீவிர தேடுதல் வேட்டை நடைபெற்று வந்த நிலையில் கடும் பனி மற்றும் மழை காரணமாக தேடுதல் நடவடிக்கையில் சற்று சுணக்கம் ஏற்பட்டது. இதனிடையே காணாமல் போன சோனத்தை கண்டுபிடித்து தர வேண்டுமென அவரது குடும்பத்தினர் காவல்துறைக்கு அழுத்தம் கொடுத்ததால் மீண்டும் தேடுதல் வேட்டை நடத்தப்பட்டது. இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று மத்திய பிரதேச முதலமைச்சர் மோகன் யாதவ் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு கடிதம் எழுதியிருந்தார். இதனால் மேகாலய போலீசாருக்கு மேலும் அழுத்தம் ஏற்பட கடும் நெருக்கடி ஏற்பட்டு பல்வேறு கோணங்களில் விசாரணையை தீவிரப்படுத்தினர். அப்போது போலீசாருக்கு ஒரு முக்கியமான துப்பு கிடைத்தது. உள்ளூர் சுற்றுலா வழிகாட்டி ஒருவர் காவல் நிலையத்திற்கு சென்று ஒரு முக்கியமான தகவலை கொடுத்தார். அதில் ராஜா சோனம் ஜோடியை தான் பார்த்ததாகவும் அந்த ஜோடி இந்தியில் பேசிக்கொண்டே 3 பேருடன் மலை ஏறியதாகவும் கூறினார். அவர்கள் இந்தியில் பேசியதால் தனக்கு எதுவும் புரியவில்லை என்றும் தெரிவித்தார். இதையடுத்து அந்த 3 பேரையும் போலீசார் தீவிரமாக தேட ஆரம்பித்தனர். பல்வேறு இடங்களில் நடத்தப்பட்ட தேடுதல் வேட்டைக்கு பின் அந்த 3 பேரையும் போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் திடுக்கிடும் தகவல் வெளியானது. மத்திய பிரதேசத்தை சேர்ந்த சோனமின் தந்தை நடத்தும் தொழிற்சாலையில் ராஜ் என்பவர் வேலை செய்து வந்துள்ளார். அப்போது சோனம் தொழிற்சாலைக்கு அடிக்கடி சென்று வந்துள்ளார். அப்போது சோனத்திற்கும் ராஜுக்கும் இடையே காதல் மலர்ந்துள்ளது. இருவரும் காதலித்து வந்த நிலையில் ராஜாவை சோனத்திற்கு திருமணம் செய்ய முடிவு செய்துள்ளனர். இந்த திருமணத்தை ராஜ் தடுக்க நினைத்தும் அவரால் முடியவில்லை. இதனால் விரக்தியடைந்த இருவரும் கணவர் ராஜாவை கொலை செய்ய திட்டமிட்டுள்ளனர். இதற்கான திட்டத்தை திருமணம் முடிந்து தாய் வீட்டுக்கு விருந்துக்கு சென்றபோது தீட்டியுள்ளனர். இதற்காக ராஜாவை தேனிலவு அழைத்து சென்று அங்கு கொலை செய்ய முடிவு செய்துள்ளனர். இதன்படி எங்கு தேனிலவு செல்லலாம் என ராஜா கேட்க தான் ஏற்கனவே மேகாலயா சென்றுள்ளதாகவும் தற்போது அங்கே செல்லலாம் என கூறியுள்ளார். இப்படி ராஜாவிடம் ஆசையாக பேசிக்கொண்டே ஆண் நண்பர் ராஜுக்கு கொலைக்கான திட்டத்தை தீட்டிக் கொடுத்துள்ளார். ராஜா தேனிலவுக்கு புறப்பட அவரிடம் நகைகளை அணிந்து கொண்டு வருமாறு கட்டாயப்படுத்தியுள்ளார். இதனால் ராஜாவும் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகைகளோடு தேனிலவுக்கு புறப்பட்டுள்ளார். மேகாலயாவிலேயே ராஜாவை தீர்த்து கட்ட கூலிப்படையை சேர்ந்த ஆகாஷ், விஷால், ஆனந்த் ஆகியோருக்கு பணம் கொடுத்துள்ளனர். இவர்களும் ராஜா சோனம் தம்பதியை பின்தொடர்ந்து மேகாலயாவுக்கு சென்றுள்ளனர். மேகாலயாவில் தாங்கள் செல்லும் இடங்களின் கூகுள் மேப்புகளை எல்லாம்
கூலிப்படைக்கு சோனம் அனுப்பிக் கொண்டே இருந்துள்ளார். இதனை ஆண் நண்பர் ராஜ் மத்திய பிரதேசத்தில் இருந்தே கண்காணித்துள்ளார். இந்த நிலையில்தான் மே 23ஆம் தேதி ராஜாவை கொல்ல அவர்கள் திட்டமிட்டுள்ளனர். இதற்காக முந்தைய நாள் இரவு 6 மணி நேரத்திற்கும் மேலாக செல்போனில் திட்டமிட்டுள்ளனர். இதன்படியே ராஜாவை கொன்றுவிட்டு சோனம் கடத்தப்பட்டது போல நாடகமாடியது விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து ராஜாவின் மனைவியான சோனமை போலீசார் வலைவீசி தேட ஆரம்பித்தனர். அவரது புகைப்படம் பல்வேறு காவல் நிலையங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டன. இந்த நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலம் காசிப்பூர் மாவட்டத்தில் உள்ள நந்த்கஞ்ச் காவல் நிலையத்தில் சோனம் ரகுவன்ஷி சரணடைந்தார். சோனம் சரணடைந்த தகவல் மேகாலய போலீசாருக்கு தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து உத்தரப்பிரதேசம் சென்ற போலீசார் சோனமை மேகாலயா அழைத்து சென்று விசாரணை நடத்தினர். இந்த கொலையில் மூளையாக செயல்பட்ட சோனத்தின் ஆண் நண்பர் ராஜை தீவிரமாக தேடி வந்த போலீசார் அவரையும் சுற்றி வளைத்து கைது செய்துள்ளதாக அறிவித்துள்ளனர். முன்னதாக ஆண் நண்பர் ராஜாவின் வீட்டிற்கு அடிக்கடி சென்று வழக்கின் நிலவரம் குறித்து கேட்டு வந்துள்ளார். ராஜாவின் உடல் மத்திய பிரதேசத்தில் உள்ள வீட்டிற்கு வந்ததும் அங்கு சென்று அப்பாவி போல ராஜாவின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தியதுடன் ராஜாவின் தந்தைக்கு ஆறுதல் கூறிய வீடியோவும் வெளியாகியுள்ளது. இந்த வழக்கின் விசாரணையில் அடுத்தடுத்து அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.